வணக்கம் மாணவ செல்வங்களே. முக்கோணங்களை பற்றி சில விஷயங்கள் தெரிந்தால் அவற்றை எப்படி உருவாக்குவது என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? நீங்கள் ஒரு மலைப்பகுதியில் சாகசத்திற்காக ஒரு முகாம் அமைக்க அங்கே நீங்கள் ஒரு கூடாரத்தை உருவாக்குகிறீர்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள். மேலும் அது குறிப்பிட்ட கோணங்கள் மற்றும் பக்க நீளங்களுடன் ஒரு தனித்துவமான வடிவத்தை கொண்டிருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள். இந்த காணொளியில் முக்கோணங்களை உருவாக்குவதற்கு ஒரு கோணமானி, அளவுகோல் மற்றும் திசைகாட்டி ஆகியவற்றை பயன்படுத்தி ஒரு சிறந்த தந்திரத்தை கற்றுக்கொள்வோம். உங்கள் கனவு கூடாரத்தை உருவாக்குவது போல் அடிப்படை, கோணம் மற்றும் மற்ற இரு பக்கங்களின் கூட்டுத்தொகை ஆகியவற்றை அறிந்து முக்கோணங்களை உருவாக்குவோம். நிஜ உலக உதாரணங்களுடன் வடிவவியலை உயிர்ப்பிக்க தயாராகுங்கள். கற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் இதை பற்றி தெரிந்து கொள்வீர்கள். குறிப்பிட்ட தளங்கள், கோணங்கள் மற்றும் பக்க நீளம் கொண்ட முக்கோணங்களை உருவாக்குகிறீர்கள். நிஜ உலக உதாரணங்களை பயன்படுத்தி முக்கோணங்களை உருவாக்குவதற்கான படிப்படியான செயல்முறையை புரிந்து கொள்ளுங்கள். கட்டுமானங்களில் கோணங்கள் மற்றும் பக்க நீளங்களை கையாளுவதன் மூலம் வடிவியல் திறன்களை மேம்படுத்தவும். முக்கிய வார்த்தைகள்: முக்கோணம், அடிப்படை, கோணம், நீளம், கதிர், கோண அளவீடு, வரிப்பிரிவு, வெட்டுப்புள்ளி, நடுப்புள்ளி, செங்குத்தாக. இதற்கான வழிமுறைகளை படிப்படியாக பார்ப்போம். அடித்தளம்: ஒரு அடிப்படை கோணம் மற்றும் மற்ற இரண்டு பக்கங்களின் நீளங்களின் கூட்டுத்தொகை ஆகியவை கொடுக்கப்பட்டிருக்கும் போது ஒரு அசமபக்க முக்கோணத்தை உருவாக்கவும். படி 1: முக்கோணத்தின் அடிப்பகுதியை குறிக்க ஒரு நேர்கோடு பகுதியை வரையவும். படி 2: புள்ளி B இல் கொடுக்கப்பட்ட கோணம் XBC-ஐ அளவிட மற்றும் குறிக்க ஒரு கோணமானியை பயன்படுத்தவும். இந்த புள்ளியை X என பெயரிடு. படி 3: ஒரு அளவுகோலை பயன்படுத்தி மற்ற இரண்டு பக்கங்களின் நீளங்களின் கூட்டுத்தொகையை அளவிடவும். AB கூட்டல் AC. படி 4: புள்ளி B இலிருந்து BX ஒரு கதிரை நீட்டி BD ஆனது AB கூட்டல் AC-க்கு சமமாக இருக்கும் வகையில் D புள்ளியை குறிக்கவும். படி 5: புள்ளிகள் D மற்றும் C-ஐ இணைத்து வரிப்பிரிவு DC-ஐ உருவாக்கவும். படி 6: CD-யின் செங்குத்தாக இரு பக்கத்தை வரைய வட்டம் வரைவி பயன்படுத்தவும். இந்த வளைவுகள் குறுவட்டு நீளத்தின் பாதிக்கு மேல் ஆரங்களை கொண்டிருக்க வேண்டும். இந்த வளைவுகளின் குறுக்குவெட்டு குறுவட்டுகளின் நடுப்பகுதியை தீர்மானிக்கிறது.
படி 7. இந்த நடுப்புள்ளி வழியாக சிடிக்கு செங்குத்தாக ஒரு கோட்டை வரையவும் மற்றும் பிடியுடன் வெட்டும் பகுதியை பிடியை ஏ என குறிக்கவும். படி 8. கோடு பிரிவு ஏசி வரைவதன் மூலம் முக்கோணத்தை முடிக்க புள்ளிகள் ஏ மற்றும் சியை இணைக்கவும். படி 9. முக்கோணத்தை முடிக்க ஏ, பி மற்றும் சி புள்ளிகளை இணைக்கவும். முக்கோணம் ஏபிசி. இப்போது கொடுக்கப்பட்ட அடிப்படை, கோணம் மற்றும் மற்ற இரு பக்கங்களின் நீளங்களின் கூட்டுத்தொகையுடன் தேவையான முக்கோணத்தை முக்கோணம் ஏபிசியை வெற்றிகரமாக உருவாக்கிவிட்டீர்கள். உதாரணம் ஒன்றை பார்ப்போம். ஏபிசி முக்கோணத்தை உருவாக்கவும். அதில் பிசி ஈடு 7 சென்டிமீட்டர், கோணம் பி ஈடு 75 பாகை மற்றும் ஏபி கூட்டல் ஏசி ஈடு 13 சென்டிமீட்டர். படி 1. 7 சென்டிமீட்டர் அளவுள்ள பிசி கோடு பகுதியை வரையவும். இது ஏபிசி முக்கோணத்தின் அடித்தளமாக இருக்கும். படி 2. புள்ளி பியில் ஒரு கோணமானியை பயன்படுத்தி 75 டிகிரி கோணத்தை அளந்து குறிக்கவும். இந்த கோணத்தின் திசையில் ஒரு கதிர் பிஎக்ஸை வரையவும். படி 3. மற்ற இரு பக்கங்களின் நீளங்களின் கூட்டுத்தொகையை அளவிட திசைகாட்டியை பயன்படுத்தவும். ஏபி கூட்டல் ஏசி ஈடு 13 சென்டிமீட்டர். படி 4. வட்டம் வரைவி புள்ளி பியில் வைத்து கதிர் பிஎக்ஸ் உடன் வெட்டும் வளைவை ஒன்றை வரையவும். இந்த வெட்டு புள்ளியை டி வரைபடமாக பெயரிடுங்கள். படி 5. புள்ளிகள் டி மற்றும் சியை இணைக்கவும். வரி பிரிவு டிசியை உருவாக்கவும். படி 6. சிடியின் செங்குத்தாக இரு பக்கத்தை வரைய வட்டம் வரைவி பயன்படுத்தவும். இந்த வளைவுகள் குறுவட்டு நீளத்தின் பாதிக்கு மேல் ஆரங்களை கொண்டிருக்க வேண்டும். இந்த வளைவுகளின் குறுக்குவெட்டு குறுவட்டுகளின் நடுப்பகுதியை தீர்மானிக்கிறது. படி 7. கோடு பிரிவு ஏசி வரைவதன் மூலம் முக்கோணத்தை முடிக்க புள்ளிகள் ஏ மற்றும் சியை இணைக்கவும். படி 8. கட்டுமான பணிகள் நிறைவடைந்தன. முக்கோணம் ஏபிசி ஆனது 75 பாகை கோணத்தில் பி ஆனது பக்க பிசி 7 சென்டிமீட்டர் அளவிலும் ஏபி மற்றும் ஏசி பக்கங்களின் நீளத்தின் கூட்டுத்தொகை 13 சென்டிமீட்டராகவும் உள்ளது. இன்னும் ஒரு உதாரணத்தை பார்ப்போம். கோணம் பி ஈடு 45 பாகை மற்றும் ஏபி கூட்டல் ஏசி ஈடு 14 சென்டிமீட்டர் என்ற முக்கோண ஏபிசியை உருவாக்கவும். படி 1.
9 சென்டிமீட்டர் அளவுள்ள பிசி கோடு பகுதியை வரையவும். இது ஏபிசி முக்கோணத்தின் அடித்தளமாக செயல்படும். படி 2. புள்ளி பியில் ஒரு கோணமானியை பயன்படுத்தி 45 பாகை கோணத்தை அளந்து குறிக்கவும். இந்த கோணத்தின் திசையில் ஒரு கதிர் BXஐ வரையவும். படி 3. 14 சென்டிமீட்டர் தூரத்தை அளக்க வட்டம் வரைவி பயன்படுத்தவும். வட்டம் வரைவி புள்ளி பியில் வைத்து கதிர் BX உடன் வெட்டும் வளைவை ஒன்றை வரையவும். இந்த குறுக்குவெட்டு புள்ளியை D என பெயரிடுங்கள். படி 4. புள்ளிகள் D மற்றும் Cயை இணைக்கவும். வரிப்பிரிவு DCயை உருவாக்கவும். படி 5. CDயின் செங்குத்தாக இரு பக்கத்தை வரைய வட்டம் வரைவி பயன்படுத்தவும். இந்த வளைவுகள் CD குறுக்குவெட்டு நீளத்திற்கு பாதிக்கு மேல் ஆரங்களை கொண்டிருக்க வேண்டும். இந்த வளைவுகளின் குறுக்குவெட்டு குறுவட்டின் நடுப்பகுதியை தீர்மானிக்கிறது. CDM. படி 6. குறுவட்டுக்கு செங்குத்தாக ஒரு கோட்டை வரையவும். இந்த நடுப்புள்ளியின் மூலம் குறுவட்டை A வரைபடமாக குறிக்கவும். படி 7. கோடு பிரிவு AC வரைவதன் மூலம் முக்கோணத்தை முடிக்க புள்ளிகள் A மற்றும் Cயை இணைக்கவும். படி 8. கட்டுமானம் முடிந்தது. முக்கோணம் ABC ஆனது 45 பாகை கோணத்திலும் BC 9 சென்டிமீட்டர் அளவிலும் AB மற்றும் AC பக்கங்களின் நீளத்தின் கூட்டுத்தொகை 14 சென்டிமீட்டர் அளவிலும் உருவாக்கப்பட்டது.